கார்த்திக் தீபா சீரியல் February 15 இன்றைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி அந்த ஆல்பத்தை கொண்டுட்டு வராரு. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, சார் என்ன சார் அது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்களுக்கு தான் ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, எங்கே காமிங்க சார் அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி அந்த ஃபோட்டோவை கையில் கொடுத்து இதை பிரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தீபா அந்த ஃபோட்டோவை பிரிக்கிறாங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் கல்யாணமான ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சார் இந்த ஃபோட்டோ ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் தானே தீபா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, நீங்களும் நானும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணீங்கள, அதான் இந்த ஃபோட்டோவை நான் கண்டுபிடிச்சி தேடி கொண்டு வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சார் எனக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம், நீங்கள் எவ்வளோ பெரிய பாடகி ஆக போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம தீபா சொல்கிறாங்க, சார் இது எல்லாமே நீங்கள் தானே காரணம், நீங்கள் இல்லைன்னா என்னால் இதெல்லாம் பண்ணியிருக்க முடியுமா, வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, சரிங்க தீபா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோட்டோவை உங்கள் ரூம்லேயே மாட்டிக்கலாம் அப்படின்னு. அப்போ தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து ரூம்குள்ளே மாட்டுறாங்க. அந்த நேரம் பார்த்து அபிராமி அந்த ரூமுக்கு வராங்க கார்த்தியை கூப்பிட்றதுக்காக. அப்போ 2 பேரும் ஃபோட்டோ பார்த்துறதை பார்த்துட்டு நம்ம அபிராமி பொறாமப்படுறாங்க. என்னடா இது, கார்த்தி வந்து வர பொண்டாட்டி சொன்ன மாறிட்டானே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா அபிராமிகிட்ட சொல்கிறாங்க, அத்தை பார்த்தீங்களா, இனிமே கார்த்தி நம்மளுக்கு கிடையாது, அந்த தீபா என்னென்னமோ சொல்லி கார்த்தியை மயக்கிட்டா அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம அபிராமி டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலை என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி வந்து அந்த கான்சர்ட்டுக்கு ரெடி ஆகுறாரு. அப்போ நம்ம கார்த்தி தீபாட்ட சொல்கிறாரு, தீபா எங்கள் கான்சர்ட்டுக்கு ரெடி ஆகுறேங்க, நான் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நிறைய வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு. தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி போனதோட நமக்கு தீபாவுக்கு ஒரு முக்கியமான கால் வருது. கால் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் யார் அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஏற்கனவே கார்த்தியை கொலை பண்ணுறதுக்கு பல விதத்தில் நாங்கள் முயற்சி பண்ணோம், இப்போ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நீ மட்டும் மேடை ஏறி பாடுனீன்னா கார்த்தியை உயிரோட விட மாட்டோம் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம தீபா ஷாக் ஆகுறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, உனக்கு பாடுறது தான் முக்கியமா இல்லை கார்த்தியோட உயிர் முக்கியமா அப்படின்னு. அப்போ தீபா அழுகுறாங்க, எனக்கு கார்த்திக் சாரோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, அப்படின்னா நீ போய் பாடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபாவும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி நான் போய் பாட மாட்டேன், கார்த்திக் சாரை மட்டும் ஏதோ பண்ணிடாதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவங்களும் சரி ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து கார்த்தியை கொலை பண்ணுறதுக்காக 2 பேரை வந்து பின்னாடி அனுப்புகிறாங்க. தீபா மேடை ஏறி பாடும் பொழுது கார்த்தி வந்து உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இருக்கிற வரைக்கும் தானே பிரச்சனை, நம்ம இந்த ஊரை விட்டு போயிடுவோம் அப்படின்னு நம்ம தீபா அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட நம்ம தர்மலிங்கம் கேட்குறாரு, என்னம்மா நீ இந்த நேரத்துக்கு பாடி இருக்கணுமே, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. அதுக்கு நம்ம தீபா சொல்கிறாங்க, இல்லை நான் பாட மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட தர்மலிங்கம் டென்ஷன் ஆகுறாரு. என்ன சொல்கிற, பாட மாட்டியா, கொன்னுடுவானே, நீ பாடினா தான் இந்த வீட்டுக்குள்ளே வரணும், இல்லைன்னா இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு செமையாக திட்டுறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடு கொண்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்து நேராக ஆஃபீஸ் போகிறாரு. அங்கே போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக கான்சர்ட்டுக்கு கிளம்புறாரு. அப்போ தான் நம்ம கார்த்திக்கு ஒரு கால் வருது, இது மாதிரி இனிமேல் தீபா பாட மாட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அப்போ நம்ம கார்த்தி நேராக தர்மலிங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட நம்ம தீபா சொல்கிறாங்க, சார் நான் பாட முடியாது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறார், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் தீபா சொல்கிறாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னால் பாட முடியாது, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகை ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க. இதை கேட்டுட்டு தர்மலிங்கம் ஷாக் ஆகுறாரு. என்னடா தீபா இப்படி பேசுகிறாளே அப்படின்னு.